ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு அரை கப்பு வெல்லம் இருந்துச்சுன்னா சாயங்காலம் நேரம் ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு ஆப்பஸோட சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு அரை கப்பு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லத்தில் தூசு எதுவும் இருக்கிறதுனால நான் லைட்டாக வடிகட்டி அதை கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுக்கிறதுனா கூட எடுக்கலாம். வெள்ளை தண்ணியாக கோதுமை மாவில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சூடான தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாவு இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி எடுத்து போடுறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிட்டுனாலும் அப்புறம் நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சம் கட்டியாகவே மாவு வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த போண்டா செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாயங்காலம் நேரம் ஸ்கூல் முடிஞ்சு வர உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.